வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அரிமா மீடியா. தலை தூக்கும் புதிய வீரப்பன்கள். சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதும் யானைகளை கொன்று தந்தங்களை கடத்துவதும் வெகுவாக குறைந்திருந்த நிலையில் மீண்டும் அதிகரித்துள்ளது. சந்தனமரக் கடத்தல் வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு தருமபுரி மாவட்ட வனப்பகுதிகளில் குறைந்திருந்த யானைகள் வேட்டை இப்போது மீண்டும் தலை தூக்கி வருகிறது. இதனால் இப்பகுதியில் புதிதாக வீரப்பன்கள் உருவாகியுள்ளனரா என்ற கேள்வி அப்பகுதி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்ட வனப்பகுதி கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகம், கேரளம் உள்ளிட்ட வனப்பகுதிகளுடன் தொடர்புடையது. தருமபுரி மாவட்டத்தின் மொத்த பரப்பளவில் 1.66 லட்சம் ஏக்கர் வனப்பகுதியை உள்ளடக்கியது. இந்த வனப்பகுதியில் கணிசமான எண்ணிக்கையில் யானைகள் உள்ளன. அதே நேரம் மற்ற மாவட்ட, மாநில வனப்பகுதிகளில் இருந்தும் ஏராளமான யானைகள் பாலக்கோடு, ஒகேனக்கல், பென்னாகரம் வனப்பகுதிகளுக்கு அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம். வீரப்பன் இருந்தபோது சந்தன மரங்களை வெட்டி கடத்தியதுடன் யானைகளை கொன்று அதன் தந்தங்களையும் வெட்டி கடத்தி வந்தார். தொடக்கத்திலேயே வனத்துறையினர் அவரை பிடிக்காமல் விட்டதால் வீரப்பன் அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக மாறினார். 2004 வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இப்பகுதியில் சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதும் யானைகளை கொன்று தந்தங்களை கடத்துவதும் வெகுவாக குறைந்திருந்தது. இந்நிலையில் மீண்டும் இப்பகுதியில் யானை வேட்டையாடப்படுவது அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வனச்சரகத்துக்கு உட்பட்ட ஏமானூர் வனப்பகுதியில் ஆண் யானை ஒன்று அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்டு அதன் தந்தங்களை மர்ம நபர்கள் வெட்டி எடுத்துச் சென்றனர். இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். யானையை கொல்ல பயன்படுத்திய துப்பாக்கி மற்றும் வெடிபொருள்களை பதுக்கி வைத்த இடத்தை காட்டுவதாக வனத்துறையினரிடம் அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து வனத்துறையினர் அவர்களை கைவிலங்குடன் வனப்பகுதிக்குள் அழைத்துச் சென்றபோது அவர்களில் ஒருவர் வனத்துறையினரை தாக்கிவிட்டு வனப்பகுதிக்குள் தப்பிச் சென்றார். இந்த நிலையில் அவரது உடல் அழுகிய நிலையில் வனப்பகுதியில் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 2023 மார்ச் மாதத்தில் மாரண்டஹள்ளி வனப்பகுதியில் இருந்து உணவு தேடிச் சென்ற யானை கூட்டம் விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கியதில் 2 பெண் யானைகள் உள்பட மொத்தம் 3 யானைகள் இறந்தன. அடுத்து உணவு தேடி வந்த ஆண் யானை ஒன்றும் கம்பைநல்லூர் அருகே ஏரிக்கரைக்கு சென்றபோது மின்சாரம் பாய்ந்து இறந்தது. இவ்வாறு அந்த ஆண்டு மார்ச், ஏப்ரல் மாதங்களில் 7 காட்டு யானைகள் இறந்தன. தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் வனத்திலிருந்து உணவு தேடி வந்தபோது மற்றும் உடல்நலக் குறைவால் 10க்கும் அதிகமான யானைகள் உயிரிழந்துள்ளன. மான், காட்டுப்பன்றி, யானை உள்ளிட்ட வனவிலங்குகளை வேட்டையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பாலக்கோடு வனச்சரகத்தில் 6 அதிநுட்ப செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு கேமராக்கள் 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் சோலார் இணையதள வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளன. பென்னாகரம் வனச்சரகத்தின் முக்கிய பகுதிகளில் AI மற்றும் தெர்மல் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வன அலுவலர்கள் கூறுகின்றனர். பென்னாகரம் வனச்சரகம் ஏமானூர் வனப்பகுதியில் கடந்த வாரம் யானை வேட்டையாடப்பட்டு தும்பிக்கை தனியாகவும் உடல் எரிக்கப்பட்ட நிலையில் தனியாகவும் கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தவறிய வனத்துறை அதிகாரிகள் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.